நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை பொதுமக்கள் எவ்வாறு தற்காத்துக் கொள்வது குறித்து மருத்துவ நிபுணர் மருத்துவர் வெற்றி செல்வத்திடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வெயில் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். சம் ப்ராப்ளம் வந்து சின்ன ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ஹீட் கிராம்ஸ், ஹீட் லெத்தர்ஜின்னு சொல்லுவாங்க, உடம்பு வலி, டயர்டாக இருக்கிறது. சம்டைம்ஸ் உயிருக்கு ஆபத்தான கண்டிஷன் வரைக்கும் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரோக்லாம் காஸ் பண்ணலாம். இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும், யாராருக்கெல்லாம் யாராருக்கெல்லாம் அந்த ரிஸ்க் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நோய் இருக்கிறவங்களுக்கு, எக்ஸாம்பிள் வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய அந்த பார்க்கின்சன்ஸ் மெடிசன் எடுக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ரிஸ்க் வந்து அந்த ஹீட் ரிலேட்டட் இல்னஸ், ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இதை எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம். அப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வெயில் காலத்தில் இந்த 11 o'clockலேருந்து 3 o'clock வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா கூட நம்ம வந்து தின் கிளாத்தஸ் யூஸ் பண்ணலாம், கொடை யூஸ் பண்ணலாம், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம், நிறையா தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக நம்ம வந்து ப்ரிகாஷன் எடுத்து நம்ம இந்த டிசீஸ், இந்த ஹீட் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து தடுக்க முடியும். ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபேன் போட்டாலே சரியாயிடும் அந்த ஹீட் ரிலேட்டட் இல்னஸ். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இப்போ எக்ஸாம்பிள் 3rd floor இருக்காங்கன்னா, அவங்க வயசானவங்க யாராவது 3rd floor, அவங்கள வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வரலாம். ப்ரிஃபரபிளி ஏர் கண்டிஷனர் ரூம் இருந்துச்சுன்னா, ப்ரிஃபரபிளி ஏர் கண்டிஷனர் ரூம். நிறையா தண்ணி குடிக்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ, நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம தர்ஸ்டாக ஃபீல் பண்ணுறோமோ அப்பப்போ நம்ம தண்ணி குடிக்கலாம். அப்படி ஒருவேளை தண்ணிக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம மோர் குடிக்கலாம். வாட் எவர் த லிக்விட் வித் சால்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம போதுமான அளவுக்கு எடுக்கலாம். அந்த டெம்பரேச்சர் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம அந்த ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம தற்காத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் வந்து தே ஆர் மோர் வல்னரபிள் பீப்புள். இந்த ஹீட் ரிலேட்டடாக இல்னஸ் நம்ம நார்மல் பர்சனை கம்பேர் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து ஸ்லைட்லி ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். அவங்க நான் சொன்ன மாதிரி ப்ரிஃபரபிளாக அவங்க வெளியில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம இந்த விண்டோ அந்த 11 o'clockலேருந்து 3 o'clock பீரியடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை அவங்க போகிறாங்கன்னா, வெளியில் போகிறப்ப வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஏதாவது சால்ட் மிக்சர் மோர் எடுத்துகிட்டு போகலாம். அடிக்கடி நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கிற ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். இல்லை கொடை எடுத்துகிட்டு போகலாம், தின் கிளாத்தஸ் எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் நம்ம பேசிக்காக ஒரு வேளை வெளியில் போயே ஆகணும் அந்த டைமில் அப்படின்னா இந்த ப்ரிகாஷன் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். வென்எவர் தே ஃபீல் டயர்ட்னா நம்ம அதுக்கு வந்து ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஹீட் ரிலேட்டட் இல்னஸ். அந்த மாதிரி ஒரு வேறு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க நிழலில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடித்தாலே இந்த ப்ராப்ளத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து படுத்துக்கிட்டே க்ரானிக்காக டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் ஓல்டு மேன், ஒரு 90 years மேன் வீட்டில் படுத்துகிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களும் அந்த 2 பேருக்கும் அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஓல்டு பீப்புள்ஸும். ஏன்னா அவங்களால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து ஒரு வேளை எனக்கு இந்த ஹீட்னால எனக்கு வந்து ஒரு டீஹைட்ரேட்டடாக இருக்கேன் அப்படின்னா, நானே எந்திரிச்சு சேஃபான இடத்துக்கு போயிடுவேன், எனக்கு தேவையான தண்ணி குடிச்சிடுவேன். இந்த 2 பீப்புள்ஸும் அவங்களால அதை பண்ணவும் முடியாது, நம்மளால ப்ராப்பராக நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால தே ஆர் வெரி ப்ரோன் டு கெட் திஸ் ஹீட் ரிலேட்டட் இல்னஸ். அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஐ திங்க் நம்ம க்ளோஸ் மானிட்டரிங் தான். காஃபி, டீ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. ஸோ பெட்டர் நார்மல் வாட்டர், இந்த மாதிரி சால்ட் மிக்ஸ்டு மோர் குடிக்கிறது, அதெல்லாம் நீங்கள் நிறையா குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வாட்டர் ஃப்ரூட்ஸ், எக்ஸாம்பிள் தர்பூசணி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஆரஞ்சு, இதெல்லாம் நீங்கள் அடிக்கட்டாக எடுத்துக்கலாம். தட் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரிவென்ட்.